அன்பான பாமுக உறவுகளுக்கு பத்மலோஜினியின் பண்பான வணக்கம். பன்மொழி கற்போம். பகுதி 726. அப்பா சம் வன்சிஸ் பார்ட் 726. நாங்கள் படிக்க போகிற பாடம் வந்து ப்ரேபொசிஷன் ப்ளஸ் வேர்ப் அலி. ஓகே, இன்றைக்கி ப்ரேபொசிஷன் படிக்க போகிறோம். சரியா? அதுக்கு முதல் bonjour à tous, est-ce que vous allez bien, est-ce que bien passé votre matinée என்று உங்கள் எல்லோரையும் கேட்டுக்கொண்டு திங்கட்கிழமை நாள் அனுப்ப முடியவில்லை, சாரி. அதுக்கு வெள்ளிக்கிழமை நான் கேட்டேன், அதில் வந்து உங்களுக்கு எக்ஸர்சைஸ் தந்திருந்தேன். நான் அந்த ஓ என்ற பெயர் சொல்லும் ஓஎன்டி வந்து என்ன வேர்புட கான்ஜுகேஸோ எல் ப்ளூரலுக்கு. சரியா? அந்த வேர்ப் அவ்வாறுடைய கான்ஜுகேஸும் எல் ப்ளூரலுக்கு. அந்த ரெண்டு ஓவுக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட்டை வந்து நீங்கள் எழுதணும் இல்லையா? அதைத்தான் உங்களுக்கு நான் எக்ஸர்சைஸாக தந்திருந்தேன். ஓகே, இதுதான் உங்களுக்கு எக்ஸர்சைஸ். இல்லாமல் 8 கொஸ்டின் இருந்தது. இந்த இவ்வளோ கேள்விக்கும் பதில்கள் தந்த செல்வி அவர்கள், ஜெயமலர் அவர்கள், ஜெயா அவர்கள், உங்கள் மூவருக்குமே சிறப்பான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு, மற்றாக்களையும் தரவில்லை. அது வந்து நீங்கள் லைவில் உடனே சொல்ல முடியாது. நீங்கள் கட்டாயம் யூடியூப்பில் போய் கேட்டு தான் நீங்கள் வந்து அதை சொல்ல முடியும். சரியா? ஆனால் அதை நான் பார்த்தேன், அநேகமானது சரியாக இருந்தது. 1-2 தான் மிஸ்ஸிங். பட் வாழ்த்துக்கள், சிறப்பு. உங்களோட முயற்சிக்கு சிறப்பான பாராட்டுக்கள். இன்றைக்கு நாங்கள் படிக்க போகிறது வந்து ப்ரேபொசிஷன் ப்ளஸ் அலி. இப்போ ப்ரேபொசிஷனோட இந்த அலேயை வந்து நாங்கள் இனி கான்ஜுகேட் பண்ணி அதை வச்சு எப்படி வசனம் எழுதுறதுன்றது தான் பார்க்க போகிறோம். முதல் ப்ரேபொசிஷன்டா என்னென்ன சொற்கள் வரும்ன்றதை முதல் பார்ப்போம். இதெல்லாம் ஏற்கனவே நாங்கள் படித்ததான். நான் திருப்பி நான் உங்களுக்கு அதை நல்லா நீங்கள் பாடமாக்காதபடியால் உங்களுக்கு திருப்பி அதை டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வரேன். அவ்வளோ அந்த ப்ரேபொசிஷன்டா ஆ, இந்த ஆவுக்கு மேலே ஒரு ஆக்சியம் இருக்கணும். ஓகே, ஆ லா, ஆ எல் அஃபோஸ்ட்ராஃப், சில வயல் வாரத்தில் எல் அஃபோஸ்ட்ராஃபோட வரும். மற்றது ப்ளூரல் ஓ. சரியா? ஓ, இதுவும் ஓ என்று தான் சொல்லுவோம். ஆனால் இது வந்து சங்குலியில் வரும். இந்த ஓ வந்து ப்ளூரலுக்கு வரும். இப்போ நாங்கள் இனி இதே ப்ரேபொசிஷன் எப்படி இவை உருவானவ என்றதை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ ஆ ப்ளஸ் லூ வந்து என்ன? இந்த ஆர்டிக்கிள் வந்து உங்களுக்கு மஸ்குலாக குறிக்கும். இது லா வந்து ஃபெமினா. இந்த எல் அஃபோஸ்ட்ராஃப் உங்களுக்கு தெரியும், செலா வயல் இல்லையா? அடுத்தது வந்து லே ப்ளூரல். அப்போ இந்த ஆ வந்து சில ப்ரேபொசிஷனோட இந்த ஆர்டிக்கிள் சேர்ந்தால் தான் உங்களுக்கு இந்த இவ்வளவும் உருவாகும். ஆ ப்ளஸ் லூ வரைக்கும் ஓ, ஆ ப்ளஸ் லா வரைக்கும் ஆ லா, ஆ ப்ளஸ் எல் அஃபோஸ்ட்ராஃப் வரைக்கும் உங்களுக்கு ஆ எல் அஃபோஸ்ட்ராஃப், ஆ ப்ளஸ் லே வரைக்கும் சி ஓ என்று வரும். சரியா? அடுத்தது உங்களுக்கு இன்னும் விளக்கத்துக்கு ஓ ப்ளஸ் இந்த லூவை நான் இங்கே நொம் மாஸ்குலான்னு போட்டிருக்கேன். நொம் மாஸ்குலாண்டா உங்களுக்கு இந்த ஓவோட வர வேண்டியது ஒரு ஆண்பாலை சேர்ந்த ஒரு சொல் தான் உங்களுக்கு வரும். இப்போ உதாரணத்துக்கு மகசான்டா கடையன்னு. அப்போ ஓ மகசான் என்று தான் சொல்லுவோம். சரியா? அதே மாதிரி ஓ சினிமா, ஓ பார்க். ஓகே, இந்த ஓ பக்கத்தில் நீங்கள் போட போகிற அந்த இடம் ஒரு ஆண்பாலை சேர்ந்ததாக இருக்கணும். அதுக்காக தான் நாங்கள் முதலே கணக்கு ஆண்பால் பெண்பால் எல்லாம் படித்த நாங்கள் இல்லையா? நெடுக படித்து கொண்டே வரேன். நான் போடிக்க உங்களுக்கு போடுவேன். லா ஷேஸ், லு ஃபில்ம், லா தாப்ல், அப்படி என்றெல்லாம் நாங்கள் போட்டுக்கொண்டு வர்றதே அதுக்காகத்தான். ஓகே, அவ்யம் என்றெல்லாம் நாங்கள் படிக்கிறோம். அப்போ அதாவது இதில் நீங்கள் கவனித்து கொண்டே வரணும். வந்தால் தான் இங்கே உங்களால் அதுக்கு சரியாக வரலாம். லா என்றது இந்த லா இங்கே வந்து ஒரு நோம் ஃபெமினா. இந்த ஆலா ப்ளஸ் நோம் ஃபெமினா வரணும். இப்போ ஆலா என்ன வரும்? ஆலா பிளாஜ். ஆலா பிளாஜ் கொஞ்சம் ஈஸியானதாக இருக்கும். அப்போ இந்த பிளாஜ் என்று சொல்கிறது இது கடற்கரை. அப்போ ஆ லா
என்ன பிளாஜ் வந்து பெண் பால வர்றபடியால் உங்களுக்கு ஆலா. ஆ எல் ஃபர்ஸ்ட் ஆஃப். இப்போ ஆ லேக்கோல் ஈஸியானது. ஆ லொத்தல், ஆ ஒப்பித்தல் அப்படியான சாப்பாடு. ஒப்பித்தல் ஒத்தல் எல்லாம் ஏச் வருது, அதனால ஏச்சும் ஒரு வொயல் இங்கே ஃப்ரெஞ்சில் இங்கிலீஷில் இல்லை. அப்போ ஆனபடியால் உங்களுக்கு ஏச் வர இடத்துலையும் எல், ஆனால் ஏச் வந்து மித்துன்னு போட்டிருக்கேன். ஏச் மித்துன்னா ஏச்சுக்கு சவுண்ட் இல்லை. சரியா? அப்போ ஆ எல் ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் நீங்கள் அதை கவனிக்கணும். ஓ என்று வரைக்கும் நொம்து ப்ளூரியல். இப்போ ஓ மகசம், ஓ எத்தாஜுனி. எத்தாஜுனி வந்து இப்போ பெரிய கண்ட்ரி தான், அதனால் ஓ எத்தாஜுனின்னு சொல்லுவோம். அதே மாதிரி நீங்கள் கணக்க சொல்லலாம். ஓ மகசான் சொல்லிட்டேன்னு இல்லையா? அது அப்படியே ஒவ்வொன்றா நீங்கள் மகசான்ஸ்ண்டா நிறைய கடைகளுக்கு போகிறேன். வேறு என்ன சொல்லலாம்? ஓவில் நீங்கள் ப்ளூரலில் வரக்கூடிய மாதிரி, இப்போ ஓ இத்தாஷினி சொன்னேன்னா அதுகளை நீங்கள் கவனம் எடுத்து இந்த ப்ளூரியல் வரக்கூடிய மாதிரி நீங்கள் சொல்ல வேணும். சரியா? இது இவ்வளவு தான் உங்களுக்கு இன்றைக்கி முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது பார்த்திங்கன்னா வேர்ப் அலே. இந்த வேர்ப் அலேட கான்ஜுகேஷன். இப்போ ஜுவுக்கு வே, டு வா, இல் எல் ஓ இந்த மூன்றுக்கும் வா. nous allons, vous allez, il elle vont. இது வந்து ப்ளூரல் இல்லையா? vont. அப்போ je vais, tu vas, il elle on va, nous allons, vous allez, il elle vont. இது வந்து ப்ரெசண்டில் தான் இருக்கு. இது வேறொரு காலத்திலும் இல்லை, ப்ரெசண்ட்டில் மட்டும்தான் இந்த கான்ஜுகேஷன். சரியா? இப்போ முக்கியமானது உங்களுக்கு இந்த இவ்வளவு, இதோட இது இவ்வளவு. இப்போ இன்றைக்கு உங்களுக்கு கேள்வி என்னென்னா கொஞ்சம் வித்தியாசமாக, நீங்கள் இன்றைக்கு படித்த ப்ரேபொசிஷனோட இந்த 4 ப்ரேபொசிஷன் படிச்சினாங்க. அந்த 4 ப்ரேபொசிஷன் என்னென்னு சொல்லுங்கள். சரியா? என்னென்ன ப்ரேபொசிஷன் இன்றைக்கு நாங்கள் படிச்சினாங்க, அந்த 4 பேரையும் நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, இதுதான் இன்றைக்கு உங்களுக்கு கொஸ்டின். ஓகே, இந்த பதிலை உங்களோடம் என்று எதிர்பார்த்தபடி மீண்டும் உங்கள் எல்லோரையும் நாளை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம், மெஸ்ஸி.